அம்மி அன்னியாசையோ, வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹான்சன் சகி. நான் உங்கள் ஆடியோ வாங்க நம்ம ட்ரிங்க்ல வெல்லாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜேகேக்கான 5 ஷார்ட் ஆங்க்ரி ஹஸ்பண்ட் ஷார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக போன பார்ட் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக ஒரு மாதிரி எப்படியோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அது நான் ரெக்கார்ட் பண்ண உட்காந்த நேரமோ என்னமோ தெரியல. ஆக்சுவலி நான் உட்காந்தது 12:30 கரெக்டாக 12:32 ஆச்சு. என்னோடய ஃபோனில் டைம் பார்த்துக்கிட்டேன் நான். ஸோ என்னோடய ரூமில் என்னோட ரூம்மேட் ஒருத்தி படுத்திருந்தாங்க. சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொல்லிட்டு இருந்தேன்ல, ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருந்தேன், படுத்து தூங்கிட்டேன். சரி நான் அலாரம் வச்சு படுத்து தூங்கிட்டேன். நான் எப்போதுமே அந்த டைமுக்கு அலாரம் வைப்பேன். ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக நேற்று அந்த அலாரம் அடிச்சுது. ஸோ நானும் எழுந்துட்டு சரி ஓகே பேலன்ஸ் இருக்குது ரெக்கார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்டெப்புக்கு போயிட்டேன். எங்களுக்கு மேலே நான் 2nd ஃப்ளோரில் இருக்கேன், 3rd ஃப்ளோர் 4th ஃப்ளோர் 2 ஃப்ளோர் இருக்குது. ஸோ அது போகிற அந்த ஸ்டெப்பில் நான் உட்காந்துக்கிட்டேன். போய் உட்கார்ந்ததும் எங்களோட ஸ்டெப்பில் நல்லா காற்று வரும். ஒரு பக்கம் காத்தடிக்க, ஒரு பக்கம் கதவடிக்க. சத்தியமாக எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. 12:30 இதெல்லாம் நடக்குது. சரி எப்படியாச்சும் ரெக்கார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பண்ணால் எனக்கு வாய்ஸ் கேவலமாக மாறிடுச்சு. ரெக்கார்ட் பண்ண முடியல என்னால். கண்டினியூஸாக காஃப் வந்துக்கிட்டே இருந்துச்சு. நேற்று ஏன்டா ரெக்கார்ட் பண்ண உட்காந்தோம் அப்படின்ன மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு வழியாக எப்படியோ ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது. நான் என் ரூமில் தான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். என் ரூமில் எல்லாருமே நைட் டியூட்டி போயிட்டாங்க, நான் மட்டும்தான் இருக்கேன். ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஓகே ஓகே ரொம்ப பேசிட்டனோ, சாரி. ஓகே வீடியோக்குள்ள பார்த்துக்கு முன்னாடி ஹெச்எப் வியோ பண்ணிக்கோங்கடா. உங்கள் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாமே பண்ணாததோ உங்கள் விருப்பம்டா. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டார்ட் பண்ணா இப்போது நீங்கள் தான் கிச்சனில் நின்று குக் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது நீங்கள் தான் டீனா எனக்கா காஃபி எடுத்துக்கோ, நீயும் எடுத்துட்டு அப்பா மட்டும் கொடு, இதே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டீனா தான் காஃபி எடுத்துகிட்டு போகிறா. இந்த ஜேகே சைட் பார்த்தா அவர் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஆஃபீஸ் இல்லை இல்லையா, ஸோ அதனால் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இப்போது ஜேகேவோட ஃபோன் தான் சினுங்குது. அவரும் ஃபோனை ஐஸ் ஓப்பன் பண்ண முடியல அவரால். ஏன்னா அவர் லேட் நைட் தான் படுத்திருப்பார். ஸோ அவரும் க்ளோஸ் பண்ணபடியே ஃபோனை அட்டன் பண்ணி காதில் வைக்கிறாரு. ஹலோ சார், குட் மார்னிங் சார். என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க சார்? மீட்டிங்க்கு ப்ராஜெக்ட் சார். டைம் என்ன சார்? 7:30 ஆகுது சார். அப்படியா, நான் முடிச்சிட்டேன். வீட்டுக்கு வாங்கிட்டு போறியா? ஓகே சார், நான் இன்னும் ஒரு 1.5 ஹவரில் வந்துடுறேன் சார். சரி சீக்கிரம் வாங்கிக்கோ. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவரை ஃபோன் கட் பண்ணுறாரு. பார்த்தா நீங்கள் இல்லை. எங்கே போயிட்டா? எவ்வளோ காலையிலே அத்தை மாமா வந்திருக்காங்கல்ல, கீழே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ஐஸ் ரப் பண்ணிக்கிட்டே என்ன சாங்கோ காஃபி நான் எடுத்துகிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அங்கே ஃபுட்டெல்லாம் சிம்மில், அதாவது குக் பண்ணிகிட்டு இருக்க ஃபுட்டெல்லாம் சிம்மில் வச்சுட்டு ஒரு கப்பில் காஃபி எடுத்துகிட்டு இப்போ ரூமுக்கு தான் போகிறீங்க. போய் பார்த்தா ஜங்குக் உங்களை காஃபி கொண்டு வர சொல்லிட்டு அவர் மறுபடியும் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நீங்கள் உள்ளே தூங்குற ஜேக்கவே பார்த்துட்டு இது மாதிரி சிரிச்சுட்டே அந்த கப்பை டேபிளில் வைக்கிறீங்க. ஜங்குக் ஜங்குக் என்னடி ஜங்குக்கு எந்திரிங்க. தூக்கம் வருதுடி. நீங்கள் தானே காஃபி கொண்டு வர சொன்னீங்க, ஆனால் எனக்கு இப்போ தூக்கம் வருதுடி. ஜங்குக் நம்ம வெளியே போகணும், எந்திரிங்க ஜங்குக். வெளியே போய் ஆகணுமா? அதுக்கு தானே லீவ் போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே எழுந்து உட்கார்றாரு ஒரு மாதிரி சினுங்கிக்கிட்டே.
ஜங்கு, என்ன வரீங்கள? சரிடி வரேன். காஃபி எங்க? இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு போய் ப்ரஷ் பண்ணிட்டு வாங்க. குடுடி, தூக்கமாக வருதுடி. போய் முதல்ல போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் காஃபி கொடுப்பேன். இப்போல்லாம் வர வர ரொம்ப படுத்துறடி, ரொம்ப அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆமாம், அப்படி தான் பண்ணுவேன், போங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சி ரெஸ்ட் ரூமில் தான் தள்ளி விட்டுறீங்க. இங்கே ஜேகேவும் போய் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து வெளியே வராரு. பார்த்தா நீங்களும் இல்லை, காஃபியும் இல்லை. மறுபடியும் ஜேகே வயன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே கீழே வராரு. என்னங்க காஃபி எங்கடி? அது சூடு ஆறிடுச்சிங்க, அதனால எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் உட்காருங்க, நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நீங்களும் கிச்சனில் போய் காஃபி தான் சூட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இங்கே ஜேகேவும் சரின்னு சொல்லிட்டு வந்துங்க அவங்க மாமா பக்கத்தில் தான் உட்காந்துக்கிறாரு. இங்கே ஜங்குக்கும் உங்கள் அப்பாவும் நல்லா பேசிக்கிறாங்க, நிறைய பேசிக்கிறாங்க. இப்போது ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் தான் ஜங்கு, என்ன ஏன் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு மாதிரி டாப் டு பாட்டுன்னு பார்க்குறாரு. நீங்கள் இன்றைக்கி ரொம்ப அழகாக ப்ரிட்டியாக ரெடி ஆகிருக்கீங்க, ஏன்னா வெளியே போகிறீங்க இல்லையா? ஸோ அதனால தான் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் வந்து வெளியே போகிறீங்கனாலே சாரீ தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா வேறு வந்திருக்காங்க. நீங்கள் மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டிங்கன்னா செத்திங்க உங்கள் அம்மா கிட்ட. ஸோ அதனால நீங்கள் வந்து இதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி சாரியை நீங்கள் கட்டியிருக்கீங்க. ரொம்ப அழகாக இருக்கீங்க அந்த சாரியில். ஜேகே உங்களே ஒரு மாதிரி டாப் டு பட்டன் பார்த்துட்டே அந்த காஃபியை சிப் பண்ணுறாரு. வயன், என்னாச்சு ஜங்குக்? சுகரே இல்லடி, போட்டியா என்ன? போட்டேன் ஜங்குக், சுகர் இல்லையா? நிறைய போட்டேங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க. ஜங்குக், நிஜமானுமே உங்களுக்கு சுகர் தெரியலையா? சுகர் இருக்குங்க, எனக்கு பத்தலை அப்படின்னு சொல்கிறாரு. சரி கொடுங்க, நான் போட்டு எடுத்துகிட்டு வரேன், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானே வந்து போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை தள்ளி விட்டு போய் கிச்சனுக்கு தான் போகிறாரு. நீங்கள் போகிற ஜேகேவே ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறீங்க. ஏன்னா அதில் சுகர் இருக்குது, பட் ஆனால் அவருக்கு சுகர் பத்தலை அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே உங்கள் அப்பா தான், ஏமா பார்த்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடாதா? இல்லைப்பா, ஆனால் சுகர் போட்டேன். என்ன தடி போட்ட? கவனத்தை இங்கே வச்சுருக்கணும். மாப்பிள்ளை பாரு காலையிலே கூச்சிட்டு போகிறாரு, போய் அவருக்கு ஒழுங்காக காஃபியாச்சும் போட்டு கொடு அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்கள் அம்மா திட்டுறாங்க. மா அதில் சுகர் இருக்குமா, அவருக்கு தான் தெரியல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. வாய் ஆடாத வயன், போ, மாப்பிள்ளை போகிறாரு அவருக்கு போய் சுகர் மிக்ஸ் பண்ணி கொடுப்போ அப்படின்னு சொன்னதும் நீங்களும் இப்போது கிச்சனுக்குள்ளே தான் போகிறீங்க. பார்த்தா ஜேகே உங்களுக்காக ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் கோவமாக உள்ளவங்க, ஏங்க நிஜமாக உங்களுக்கு சுகர் தெரியல, அதில் சுகர் இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் வரீங்க. ஜேகே உங்களை கார்னரில் லாக் பண்ணிடுறாரு. நீங்கள் அது கூட தெரியாமல் கடந்து கத்திட்டு இருக்கீங்க ஜேகே கிட்ட சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஜேகே நீங்கள் இப்போ முடிப்பீங்கன்னு பார்க்குறாரு. பட் நீங்கள் வந்து ஏன் அப்படி சொன்னீங்க, ஏன் பொய் சொன்னீங்களா, நிஜமாக உங்களுக்கு டேஸ்ட்டு தெரியல அப்படின்னு சொல்லி அகைன் அண்ட் அகைன் அதையும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஜேகே இப்போ டக்குன்னு உங்கள் கிட்ட வந்து உங்கள் 2 லிப்ஸையும் ஒரு லிப்ஸை 2 ஃபிங்கரால் பிடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே டக்குன்னு ஸ்டாப் ஆகிட்டீங்க. இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க ஜேகே உங்களை லாக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதே இப்போ தான் உங்களுக்கு தெரியுது. நீங்கள் கன்ஃபியூஸ்டாக வேறு டேஸில் ஜேகேவை பார்க்குறீங்க. என்னடி, என்ன காலையிலே எப்படி பொறிஞ்சு தள்ளுற? ஏன் இவ்வளோ கோவம்? அது என்ன பண்ணுறீங்க? லிப்ஸை விடுங்க. விட்டுருவா ஏன்? அதுக்கு முன்னாடி சொல்லு, என்ன காலையில் இவ்வளோ ஹாட்டாக ரெடியாக இருக்க? என்ன விஷயம்? என்னங்க புதுசாக கேட்குறீங்க? அதான் நைட்டு பேசணும்ல, வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, அதுக்காக தான். மேடம் எப்படி ரெடியாக இருக்கீங்களா? ஆமாம். ஐயோ ஜேகே, ஃபஸ்ட்டு கையை எடுங்கங்க, எனக்கு வலிக்குது. சரி கையை எடுக்கிறேன், கையை விட்டால் கத்த மாட்டியே? அதெல்லாம் கத்த மாட்டேன், ஃபஸ்ட்டு கையை எடுங்க அப்படின்னு சொல்லி ஜேகே பிடிச்சி தள்ளி விட்டுருங்க. அவரே சிரிச்சுட்டே எட்ட போய்க்கிறாரு. இப்போது ஜேகே தான், எப்பா எதுக்குங்க இப்படி பண்ணுறீங்க, வலிக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜேகே பார்த்து சொல்கிறீங்க. அதுக்கு நீ முன்னாடியே அமைதியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்கள் நோஸை வந்து ஒரு மாதிரி தட்டுறாரு, அவரோட ஃபிங்கரை வச்சு இப்படி தட்டுறாரு. நீங்களும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த குக்கிங் தான் கண்டினியூ பண்ணுறீங்க. ஜேகே அவரோட காஃபி எடுத்து சிங்கில் ஊற்றிடுறாரு. என்னங்க பண்ணுறீங்க? எதுக்குங்க? குடிக்கலையா? சூடு இல்லடி, நீ வேறு ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடு.
யோ, உன்னாலே ஃப்ரிட்ஜில் இருக்கிற பால்லாம் தீந்துரும் போல. ஏ, வாங்கி தரது நான் புருஷன்டி. இதுக்கே எவ்வளோ கணக்கு பார்க்குற? கணக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமாம், உங்களுக்கு எதுவும் வேலை இல்லையா? காலையிலே வந்து என்ன நோண்டிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஐயா, நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். வேலை இல்லையானு தான் எனக்கு ஞாபகம் வருது. ப்ராஜெக்டில் ஃபினிஷிங்கில் கொஞ்சம் வேலை இருக்குது. நான் அதை போய் பார்க்குறேன். சரியா, நீ காஃபி எடுத்துகிட்டு மேலே வந்துடு. ஆனால் இதான் ஃபைனல். ஓகே, நான் போய் வேலையை முடிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன்டி. நான் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் ஒன்றா வெளியே கிளம்பிக்கலாம். ஓகே, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நீங்கள் நியூவாக மில்க் எடுத்து தான் பாயில் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகேக்கு காஃபி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகேவும் அந்த ஒர்க்கை இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாரு. ரூமுக்கு போனால் டவல் எடுத்து ஷோல்டரில் போடுறாரு. ஷோல்டரில் போட்டுட்டு கபோர்டு ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஏதோ திங்க் பண்ணுறாரு. திங்க் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி க்ரீப்பியாக சிரிக்கிறாரு. நம்ம ஏன் செய்யணும்? நம்மளுக்கு தான் பண்டாட்டி வந்துட்டாலே வயான் அப்படின்ற மாதிரி ரூமில் நின்றுட்டே கத்துறாரு. உங்களுக்கா செம்ம கடுப்பாகுது. நீங்கள் என்ன ஜாங்கோக் அப்படிங்கிறீங்க. ஒரு நிமிஷம் மேலே வாயேன். எதுக்கு? எனக்கு ட்ரெஸ் எடுத்து வை, நான் குளிக்க போகிறேன். ஏங்க, கபோர்டில் தானே இருக்குது, நீங்களே எடுத்துக்கோங்க. எனக்கு என்ன ட்ரெஸ் எடுக்கிறதுன்னு தெரியல வயா, நீ வந்து எடுத்து வை அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. பட் ஜேக்கு இங்கே வந்து பெட்டில் உட்காந்து கால் மேலே கால் போட்டு அந்த காலை ஆட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப டென்ஷன் நித்ரா நீ அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே கிச்சனில் நின்றுட்டு இருக்கீங்க. இங்கே உங்கள் அம்மா தான், ஏ வயன் அதான் மாப்பிள்ளை கூப்பிட்றாருல, என்னன்னு தான் போய் கேளண்டி. வந்துட்டா இவ வேற சப்போர்ட்டுக்கு. என்ன ஒன்றும் இல்லைம்மா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவையும் திட்டிகிட்டே அப்படியே கடுப்பாக நீங்கள் ரூம்குள்ளே தான் போகிறீங்க. நீங்கள் வந்தது ஜேகே உங்களுக்கு பிடிச்சி லாக் பண்ணிடுறாரு. ஐயோ, உனக்கு என்னதான் ஏன் பிரச்சனை? எப்போதும் இப்படிலாம் பண்ண மாட்டியே, இன்னைக்கு என்ன ஒரு மாதிரி வித்தியாசமாக பண்ணிகிட்ருக்க? என்னன்னு தெரில பெண்டாட்டி. அதுவும் இல்லாமல் நீயும் நானும் ஒன்றா இருந்தே ரொம்ப நாள் ஆகுது. எனக்கு இன்னைக்கு ஒன்று நோண்டிகிட்டே இருக்கணும் போல தோணுது. அதான் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நோண்டு அதெல்லாம் போதும். ஃபஸ்ட்டு போய் குளிங்க, நான் எடுத்து வைக்கிறேன். கொஞ்சமா ஒன்றும் வேணாம். ஏய் என்னடி ரொம்ப ஓவராக பண்ணுற? ஹே ஜாங்கு, அப்படி இல்லை, இன்னைக்கு நம்ம வெளியே போகிறோம்ல, டைம் ஆயிடுச்சுல. நீங்கள் போய் இப்போ சீக்கிரமாக குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வருவீங்களா? சமத்து பிள்ளையா? அப்படியே நம்ம எல்லோரும் கிளம்பி வெளியே போயிட்டு வந்து நைட்டு வேணால் பார்த்துக்கலாமே. ஓ, நைட்டு பார்த்துக்கலாமா வயன்? நைட்டு பார்த்துக்கலாங்க. ஷியோர்? ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை, வீட்டில் அப்பா அம்மா வேறு இருக்காங்க, உன் தங்கச்சி வேறு இருக்கா, உன்னால் என்ன ஹேண்டில் பண்ண முடியுமா? ஜங்கு, அது அது வந்து அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜெய்கே பார்த்துட்டு ஒரு மாதிரி தடுமாறுறீங்க. ஜெய்கே உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. ஏங்க காலையில் எங்கே இப்படிலாம் பண்ணுறீங்க? நீங்கள் ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வாங்க, நல்லா நைட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜெய்கே பிடிச்சி ரூம்குள்ளே தள்ளி விட்டுறீங்க. ஐயோ, இந்த மனுஷன் இப்படி இருக்காரு. கல்யாணம் வேணாம், என்னை பிடிக்கலன்னு சொன்னார், இப்போ என்ன? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சுட்டு ஃபார்மல் தான் வச்சுருக்கீங்க. வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து கீழே வந்து அகைன் உங்களோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறீங்க. இப்போது ஜேகேவும் அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்அப் ஆகிட்டு வெளியே வர்றாரு. பார்த்தா நீங்கள் கீழே குனிஞ்சு வந்து இந்த கப் இருக்கு இல்லையா, அது உடஞ்சிருக்கும், அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க. பார்த்தா அங்கங்கே காஃபி வந்து சதறி இருக்குது. ஜேகே, ஒயன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அவர் லேப்டாப் பார்க்குறாரு. ஃபுல்லாக ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. எஸ், காஃபி கொட்டிடுச்சு லேப்பில். ஜேகேவோட ஐஸ் செம்ம ரெட் ஆகுது. ஒரு மாதிரி கோவமாக உங்களை பார்க்குறாரு. பையன் என்ன நடந்தது? நீங்கள் ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே, அது வந்து அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே ஜேகேட்ட சொல்கிறீங்க. என்ன பண்ண? இல்லைங்க, காஃபி எடுத்துகிட்டு வரக்குள்ள தெரியாமல் அது மாதிரி விழுந்துட்டேன். அதில் காஃபி தெரியாமல் லேப்பில் கொட்டிடுச்சு ஜேகே. சாரிங்க, நான் வேணும்னு பண்ணலை. நீங்கள் ஜேகேவையே அப்படியே பார்க்குறீங்க, உங்கள் சிக்ஸில் கையை வச்சுக்கிட்டு. ஜேகே ரொம்ப கோவமாக உங்களை பார்த்து முறைச்சிட்ருக்காரு. என்ன கவனத்தில் அடி வேலை பார்க்குற? உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இது எவ்வளோ முக்கியம்னு. ஒரு சின்ன விஷயத்த கூட உன்னால் கவனமாக பண்ண முடியாதா? இல்லைங்க, கத்தாதீங்க, அப்பா அம்மா கீழே இருக்காங்க.
வாய மூடு. ஏய், இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமா? அசால்ட்ட டீ குடிச்சின்னு வந்து சொல்ற. இல்லை சங்கோக், நான் கவனமாக தான் வந்து தெரியாம. வயான் கிட்ட திரும்ப திரும்ப அறம் வாங்கிக்காத, அவ்வளோதான் உனக்கு மரியாதை. எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டிருப்ப தெரியுமாடி இதுக்காக. ஈஸியாக ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டல நீ சங்கோக். அது வந்து சி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இப்போ அந்த லேப்பெல்லாம் எடுத்துட்டு ரூம்குள்ளே போயிட்டு ஷர்ட்டெல்லாம் ஃபாஸ்ட்டாக கழட்டிட்டு இருக்காரு, இல்லை போட்டு பிச்சிட்டு இருக்காரு. இப்போ ஜேகே தான் வச்சான் என்னோட ஆஃபீஸ் வேலை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இங்கே நீங்கள் தான் வர ஜாகோக் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. இங்கே கீழே நின்று உங்கள் பேரண்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னன்னு தெரியல. பட் ஆனால் ஒரு மாதிரி படப்படன்னு ஏதோ சண்டைன்னு தெரியுது, ஆனால் என்னன்னு தெரியல. ஸோ அப்படியே அவங்க சைலண்டாக நின்று பார்த்துட்ருக்காங்க. இப்போ நீங்கள் தான் உள்ளே போய் அந்த ஃபார்மல் வேர் இல்லை ஆஃபீஸ் வேர் வந்து எடுத்து கொடுக்குறீங்க. அப்புறம் எடுத்து வியர் பண்ணிக்கிறாரு. பார்த்தா அந்த ரூம் ஃபுல்லாக ஒரு பிளட் ஸ்டெயினாக ட்ராப்ஸாக இருக்குது. என்னடி இது, என்னடி பண்ணி வச்ச அப்படின்ற மாதிரி அதுக்கும் கத்துறாரு. இல்லைங்க, கிளாஸ் க்ளீன் பண்ணக்குள்ளே கை கிழிச்சிருச்சு. இது கூட ஒழுங்காக பண்ண மாட்டியா வயன், உனக்கு எதுவுமே சரியாக செய்ய தெரியாதா, நீனா குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு அகைனும் கத்துறாரு. நீங்கள் அப்படியே இந்த திட்டம் வாங்கிட்டு அப்படியே நிற்கிறீங்க. சாரி ஜாங்கோ, அவனா இதை ஒன்று சொல்லிட்டு இதா பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. அப்படிக்கே வெளியே போகிறாரு. என்னங்க சாப்பிட்டுட்டு ஜேகே முறைக்கிறாரு. இல்லைங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிக்கிறீங்க. அப்படியே வெளியே போகிறாரு. இங்கே உங்கள் பேரண்ட்ஸ் நிற்கிறாங்க. அவர் கொஞ்சம் கூட கண்டுக்கல. ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த லேப் எடுத்துகிட்டு இப்போ ஆஃபீஸ் தான் போகிறாரு. பிஏக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த ப்ராஜெக்டை வந்து திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏன்னா அது ஏற்கனவே பண்ண ப்ராஜெக்ட் தானே. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது வந்து. ஆனால் டைம் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஏன்னா 4 hours தான் இருக்குது மீட்டிங்க்கு. அதுக்குள்ளே அவர் ரெடி பண்ணிடணும் அந்த ப்ராஜெக்டை. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவர் ஆஃபீஸ் வந்து வேறு ஒரு லேப்பில் அது டக்குன்னு ரெடி பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஒரு 3.5 hours அதை முடிச்சிடுறாரு. முடிச்சுட்டு 3 times நல்லா செக் பண்ணிக்கிறாரு. எல்லாமே பக்காவாக இருக்குது. இப்போ தான் ஜேகேக்கு ஒரு ரிலாக்ஸ் ஆகுது. அவர் அப்படியே ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு அந்த சேரில் அப்படியே சாஞ்சு உட்கார்றாரு. ஹெட் டவுன் பண்ணி அப்படியே உட்காரக்குள்ள அப்படியே கேஷுவலாக பார்க்குறாரு. பார்த்தா அவரோட ஷர்ட்டில் லைட்டாக பிளட் ஸ்டெயின் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ தான் அவருக்கு ஃப்ளாஷ் அவுட் ஆகுது. இங்கே கையில் வந்து அடிபட்டுருச்சுன்னு சொல்லியிருப்பீங்க இல்லையா, அவங்க கையிலேருந்து பிளட்டு அவ்வளோ பிளட்டு சொட்டி இருக்கும். ஐயோ சங்கோ, இந்த அவசரத்தில் அதை பார்க்க மறந்துட்டியே. கை வேற கிழிச்சிச்சின்னு சொன்னான். ஆயின்மெண்ட் போட்டிருப்பாளா, சாப்பிடலன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. மெசேஜ் கால்ஸ் எதுவுமே இல்லை. ஒருவேளை கோமா இருக்காளா, சரி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சேட்டை ஓப்பன் பண்ணி டைப் பண்ணுறாரு. அதாவது டைப் பண்ணலான்ட்டு போகிறாரு. அதுக்குள்ளே பிஏ வந்து, சார் மீட்டிங்க்கு எல்லாம் அரேஞ்ச் ஆயிடுச்சு சார், நீங்கள் வந்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அப்படியே அங்கேயே வச்சுட்டு அப்படியே அவரும் மீட்டிங்க்கு தான் போகிறாரு. இந்த சைடு உங்கள் சைடு பார்த்தா ஜேகே போயிருப்பாரு. அப்படியே நீங்கள் உடஞ்சி அழுறீங்க. உங்களுக்கு என்னன்னே தெரில, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் இது எல்லாமே உங்களுக்கு நார்மல் தான் நடந்திருக்கிறது எல்லாமே. பட் இருந்தாலுமே இவ்வளோ நாள் ஆகியுமே ஜேகே சுத்தமாக மாறவே இல்லை. உங்களுக்கு கையில் அடிபட்டிருக்கு, அதை பற்றி கூட எதுவுமே அவர் கேட்கவே இல்லை. ஆனால் அந்த ப்ராஜெக்ட் போயிடுச்சுன்னு சொல்லி அவர் ரொம்ப டென்ஷனாக கத்திட்டு போகிறாரு. பட் நீங்கள் எதுவும் வேணும்னு தெரியல. உங்களுக்கும் தெரியும் ஜேகே வந்து கஷ்டப்பட்டார்லாம். நீங்கள் வேணும்னு பண்ணலை, எல்லாம் எதிர்ச்சியாக நடந்தது தான். அவர் ஆனால் புரிஞ்சுக்காம அவங்க மேலே ரொம்ப கத்திட்டு போயிருப்பார். என்னாச்சுன்னு கூட அந்த காயத்தை கூட பார்த்துருக்க மாட்டார். அது உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. நீங்கள் அப்படியே உட்காந்து அழறீங்க. இப்போது ஜேகே வீட்டை விட்டு வெளியே போன அடுத்த செகண்டே உங்கள் பேரண்ட்ஸும் உங்கள் சிஸ்டரும் உங்கள் ரூமுக்கு தான் வந்து பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே உட்காந்து நீல் டவுன் பண்ணி அழுதுட்டு உட்காந்துருக்கீங்க. பார்த்தா உங்கள் கையிலேருந்து பிளட் அப்படியே சொட்டிக்கிட்டே இருக்கு. உங்கள் அம்மா தான், வயன் என்னம்மா கையில் ரத்தம் சொட்டுது, இப்படியே உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் கூட்டிகிட்டு வந்து பெட்டில் உட்கார வச்சு உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணியிருப்பாங்க. அதுவும் உங்கள் சிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. என்னடி என்னாச்சு, எதுக்கு மாப்பிள்ளைக்கு உனக்கு ஏதோ சண்டையா, என்ன பண்ண, ரத்தம் இவ்வளோ சொட்டியிருக்கு, மாப்பிள்ளை பார்க்கலையா, என்னாச்சு வயன்? நீங்கள் எதுவுமே சொல்லலை.
ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அப்படியே உட்காந்துருக்கீங்க. உங்களோட மேரேஜ் ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது ரூமில், பெருசாக மாட்டியிருக்காரு ஜேகே. அதை பார்க்குறீங்க. அப்படியே உங்கள் டியர்ஸ் உங்கள் ஐஸ்லேருந்து ட்ராப் ஆகுது. என்னாச்சுடி? நீ சந்தோஷமாக தானே என்ன இருக்க? இருக்கேம்மா, சந்தோஷமாக இருக்கணும்னு எனக்கு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு என்னை சந்தோஷமாக வச்சுக்க ட்ரை பண்ணுறேன். ஒரு நேரம் முடிய மாட்டேங்குது. ரொம்ப ப்ரோக் ஆகி அப்படிதான் தனியாக உட்காந்து அழுவேன். ஏண்டி மாப்பிள்ளை எதுவும் கேட்க மாட்டாரா? அவர் என் கூட இருந்தால் தானம்மா கேட்கறதுக்கு. என்னடி சொல்கிற? ஆரம்பத்திலே சொன்னேன் எனக்கு இந்த கல்யாணம் வேணான்னு. என் பேச்சை என்னைக்காவது கேட்டிங்களா? என் லைஃப் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. நல்லா இல்லைம்மா, நான் நல்லா இல்லை. வசதியான வாழ்க்கை மட்டுமே ஒரு பொண்ணுக்கு சந்தோஷத்தை கொடுத்துறாது. எனக்குன்னு சில தனிப்பட்ட விருப்பங்கள்னு ஒன்று இருக்கு. விடுமா, அதை சொன்னாலும் உங்களுக்கெல்லாம் புரியாது. இதுக்கப்புறம் சொல்லியும் எதுவும் நடக்க போறதில்ல. ஏன்டி இப்பெல்லாம் பேசுற? என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லை, விடு. அவருக்கு என்ன பிடிக்கவே இல்லைம்மா. பார்த்து அப்படி தெரியல ஒயன். மாப்பிள்ள ஒன்று நல்லா தானே பார்த்துக்கிறாரு. பார்த்துருக்காரு. அவருக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. ஏதோ கல்யாணம் பண்ணிட்டுமேனு பார்த்துட்ருக்காரு. அவ்வளோதான், கடமைக்கு பார்த்துட்ருக்காரு. நீ நினைக்கிற மாதிரி லவ் அதெல்லாம் எதுவுமே இல்லைம்மா எங்களுக்குள்ள. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. என்னால முடியல. ரொம்ப டயர்ட் ஆயிட்டம்மா, மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகுறீங்க தேம்பி தேம்பி. ஆனால் என்னன்னு மட்டும் உங்கள் வீட்டில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்கள் மைண்டில் என்னதான் தோணுதோ எல்லாத்தையும் சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவுக்கு புரியுது நீங்கள் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒயன், நீ நம்ம வீட்டுக்கு வந்துடுறா. கொஞ்ச நாள் நம்ம வீட்டில் வந்து இரு, ஃப்ரீயாக இரு. அதுக்கப்புறமேட்டு மற்றதெல்லாம் பேசிக்கலாம், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ உங்கள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறீங்க. திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு இப்போ நேராக உங்கள் வீட்டுக்கு தான் உங்கள் பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. இது எதுவுமே ஜேகேக்கு தெரியாது. இப்போ நீங்கள் தான் வீட்டெல்லாம் லாக் பண்ணிவிட்டு அந்த கீயை சீக்ரெட் பிளேஸ் இருக்கும், ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஜேகேக்கு இது எதுவுமே தெரியல. அவர் இது எதுவுமே தெரியாமல் அவரோட ஆஃபீஸில் மீட்டிங் தான் பார்க்க போயிட்டுருக்காரு. அங்கே பார்த்தா இங்கே தியேட்டரில் ஒரு பொண்ணு பார்த்துருப்பாங்க இல்லையா, ஷைலுன்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு தான் கோலர்ஸ்லாம் போட்டுட்டு ரொம்ப மாசாக வேறு லெவலில் இருக்கா. அவள் ஆக்சுவலி பிஸ்னஸ் பண்ணுறா போல இருக்கு. அவளோட இண்டஸ்ட்ரி டாப் 5ல் இருக்கும். அவளது 4th பிளேஸில் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி பிஸ்னஸில். அவள் அப்படியே பார்க்குற, அதாவது ஜேகேவை தான் பார்க்குறா. ஹே ஜங்கு, ஓ நீ அந்த மீட்டிங்க்கு வரியா என்ன? எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அப்புறம் உன் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேஷுவலாக பேசுகிறா. ஜேகே எதுவுமே பேசலை. சைலண்ட்டாக அப்படியே ஹெட் ஆன் பண்ணி அந்த பொண்ணு, அதாவது சைலண்ட்டாக நின்று அந்த பொண்ணை பார்த்துட்ருக்காரு. ஆமாம், நீங்கள் என்ன பண்ணுற? இது டாப் 5 இண்டஸ்ட்ரிக்கு மட்டுமே நடக்கிற மீட்டிங். இதில் உனக்கு என்ன வேலை? அந்த பொண்ணோட கம்பெனி டாப் 4ல் இருக்கும். ஸோ அவள் அப்படியே கேட்குறா. ஜேகே எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக அப்படியே நின்றுட்டுருக்காரு. ஏதாவது சான்ஸ் கேட்டு வந்தியா என்ன? சரி, ஓகே, எதாக இருந்தாலும் பரவாயில்ல ஜங்கு. உனக்கு பிஸ்னஸில் ஏதாவது லாஸ் ஆகிடுச்சு, ஹெல்ப் வேணும்னா தாராளமாக தயங்காமல் என்கிட்ட கேளு. என்ன பண்ணுறேன்? என்ன படிச்சிருக்கோம், இது கூட பண்ணலன்னா எப்படி? ஆமாம், உன் கம்பெனி எத்தனாவது பொசிஷனில் இருக்குது? 10ஆ 11ஆ அப்படின்ற மாதிரி அவ கேட்குறா. ஜேகே அப்படியே பார்க்குறாரு. ஹே, என்ன முறைக்கிற? முறைக்கலாம் கூடாது ஜங்கு, கேட்டால் சொல்லணும், சரியா? சரி, உனக்கு இங்கே என்ன வேலை? நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? ஷைலு, நானும் மீட்டிங்க்கு தான் வந்தேன். மீட்டிங்க்கு வந்தியா? ஜங்கு, என்ன பேசிகிட்ருக்க? இங்கெல்லாம்
உனக்கு இங்கே நடந்திருக்காது மீட்டிங், நீ ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டு வந்திருப்ப. நீ என்ன பண்ணு, ரிசப்ஷனில் போய் கேளு உனக்கான மீட்டிங் எங்கே நடக்குன்னு, அங்கே சொல்லுவாங்க. சரியா? இது நீ கனவுல நினச்சா கூட உன்னால் இங்கெல்லாம் வரவே முடியாது. ஓகே? அப்புறம் எப்போ புரிஞ்சிச்சா ஜங்குக் உன்னோட தகுதி என்னன்னு? எப்பயாச்சும் புரிஞ்சுக்கோ, உன்னால் கனவுல கூட எங்களுக்கு ஈக்குவலாக வரவே முடியாது. ம். அப்புறம் மீட்டிங்க்கு டைம் ஆச்சு. ஜேஒய் கம்பெனி கேள்விப்பட்டிருக்கா? த மோஸ்ட் பவர்ஃபுல் இண்டஸ்ட்ரி தெரியுமா? அந்த சிஓவை யாருமே பார்த்தது கிடையாது. இன்னைக்கு தான் அவர் இங்கே மீட்டிங்க்கு வரப்போகிறாரு. ஸோ அவர்கிட்ட பேசி எப்படியாச்சும் ஒரு கொலாபரேஷன் ஓகே பண்ணிட்டேன்னா போதும், நான் பிஸ்னஸில் எங்கேயோ போயிடுவேன். இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? உனக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியாதுல்ல. சரி ஓகே, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே போகுது. ஜேகேதா போகிற அந்த பொண்ணை பார்த்தே ஒரு மாதிரி நக்கலாக ஸ்மக் பண்ணிவிட்டு அவருமே அந்த மீட்டிங்கில் போய் ஜாயின் பண்ணிக்கிறாரு. இப்போ எல்லாருமே அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து அதாவது சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போது ஜேகே டர்னும் வருது. ஜேகேவும் அவரோட ப்ராஜெக்டை சொல்கிறாரு. இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல, இவன் என்ன இங்கே இன்னும் ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே கன்ஃபியூஸ்டாக ஜேகே தான் பார்த்துட்ருக்கு. ஜேகே பக்காவா அந்த ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடுறாரு. இப்போது அந்த இடத்துக்கு அந்த ஜேஒய் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, ஸோ அந்த இண்டஸ்ட்ரியோட செக்ரட்டரி, அதாவது இப்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச சிஇஓ அவருக்கு பின்னாடி இருக்கிறது தான் அவர் தான் வந்து ஒரிஜினல் சிஇஓ. பட் வந்து சொசைட்டிக்கே அவரோட ஃபீஸை வந்து அவர் காமிக்க கிடையாது. ஸோ பப்ளிக்காக அவர் ஃபீஸை காமிக்கல, இவரை வச்சு அவரோட பிஸ்னஸை வந்து ரன் பண்ணிகிட்ருக்காரு அந்த பர்சன். ஸோ இப்போ அந்த செக்ரட்டரி தான், அது அந்த வந்து செகண்ட் சிஇஓன்னு வச்சுக்கலாம். அவர் தான் வந்து சொல்கிறாரு, ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இவ்வளோ நாளாக நீங்கள் பார்க்கணுன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்த அந்த ஜேஒய் த பவர்ஃபுல் கம்பெனியோட ஒன் அண்ட் ஒன்லி சிஇஓ அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜேகே சார் தான், நம்ம ஜங்குக் சார் தான் அதோட சிஇஓ. அந்த செகண்ட் சிஇஓ அவர் வந்து இப்படி சொன்னதுமே ஜேகே ஃப்ரெண்டுக்கு வந்து அப்படியே நிற்கிறாரு. ஜேகேவை பார்த்ததும் தான் இந்த பொண்ணு இருக்குல்ல ஷைலுன்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு வயர்ட் ஐஸில் அவளோட கூலர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ரொம்ப ஷாக்கிங்கில் ஜேகேவை பார்த்துட்ருக்கா. ஜேகே அந்த பொண்ணை பார்த்துட்டு ஒரு ஸ்மர்க்கோட ரொம்ப கெத்தா அவரோட கூலர்ஸ் எடுத்து வியர் பண்ணுறாரு. ரொம்பவே கெத்தா மாஸாக இருக்காரு. எல்லாருமே ரொம்ப ஷாக்கிங் தான். ஜங்குக் சார், நீங்களா? நீங்கள் ஜோன் கம்பெனி சிஇஓ தானே? ஜேகே தான் இப்போ சொல்கிறாரு, ஆக்சுவலாக அது எங்கள் ஃபேமிலி பிஸ்னஸ். எவ்வளோ நாளாக அது அப்பா பார்த்துட்டு இருந்தார். ஸோ அப்பாவுக்கு அப்புறம் அதை நான் டேக் அவுட் பண்ணிட்டேன். எனக்கு ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணுறதுலலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால தான் ஓன் பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினச்சி ஜேகேன்னு ஸ்டார்ட் பண்ணேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், ரீசெண்டாக எனக்கு மேரேஜ் ஆச்சு. ஸோ ஜேஒய்ங்கிறது ஜேனா ஜங்குக், வயனா வயன் என்னோடய ஒய்ஃபோட நேம். இதுக்கப்புறமேட்டு என்னோடய எல்லா சக்ஸஸ்லேயும் என் ஒய்ஃப் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதனால தான் ஜேகேன்னு இருந்த என்னோடய இண்டஸ்ட்ரியோட நேமை ஜேஒய்ன்னு மாற்றினேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக கிளாப்ஸ் பண்ணுறாங்க. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் சார், இவ்வளோ யங் ஏஜில் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ரொம்ப பெரிய விஷயம் சார் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஜேகேக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக கங்க்ராஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகேவும் ஹாப்பியாக அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்காரு. ஜேகே தான் இப்போ ஷைலுவை பார்க்குறாரு. ஷைலுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவரும் ஜேகே கிட்ட வந்து கங்க்ராஜ் ஜேகே, என்ன கேட்கல, சாரி சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜங்குக் சார், சாரி சார், நீங்கள் தான் ஜேஒய் இண்டஸ்ட்ரியோட சிஇஓன்னு தெரிஞ்சிருந்தா அது வந்து சார் இப்படி பேசியிருக்க மாட்டேன்ல. ஒருத்தவங்களோட சக்ஸஸுங்கிறது அவங்களோட அப்பீரியன்ஸை பொறுத்ததில்லை, அவங்களோட ஸ்கில்ஸை பொறுத்தது. நீ எப்படி திருந்த மாட்ட, நானும் உன் கூட கொலாபரேஷன் பண்ணுறதுல எனக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், நீ சொன்னது உண்மைதான் ஷைலோ, நீயும் நானும் எப்போதுமே ஒன்றாக மாட்டோம்.
நீலாம் எப்போதுமே எனக்கு கீழே தான். உன்னால் நினைச்சாலும் எனக்கு ஈக்குவலாக வர முடியாது. ரொம்ப ஃபீல் பண்ணுறல்ல என்னை மிஸ் பண்ணிட்டோமோன்னு? நல்லா ஃபீல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. இங்கே அந்த டாப் 5 இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒருத்தர் தான் ஜங்கத் சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. சொல்லுங்க சார், கங்க்ராச்சுலேஷன் சார், தேங்க்யூ. அப்புறம் 1 மந்தில் அவார்ட் வேறு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அதில் நீங்கள் தான் செலக்ட் ஆவீங்க. ஃபங்க்ஷனுக்கு உங்கள் ஒய்ஃபையை கூட்டிகிட்டு வருவீங்களா? அது என்ன சார், கல்யாணம் ஆகி 6 மாதம் ஆக போகுது. உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வாங்க சார், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இவங்க தான் உங்கள் ஒய்ஃப்னு. எங்களுக்கெல்லாம் இன்ட்ரோ கொடுக்க மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கேட்டதுமே கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பிட்டாரு. இப்போது அவர் மைண்ட் ஃபுல்லாக ஒரு மாதிரி எதையோ சாதித்த ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ். அவருக்கு நடந்த பழைய கொடுமையான இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டே வராரு. இப்போது ஜேகேக்கு ஒரு 15 இயர்ஸ் இருக்கும். அவர் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காரு. இப்போது அவர் ஸ்கூலுக்கு தான் போயிட்டுருக்காரு. அவருக்கு அவர் ஸ்கூலை பற்றி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. பிளாங்காக இருக்குது, ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கார். இங்கே ஜேகேவோட அப்பா தான். ஜேகே அப்பா, என்னப்பா எதுக்கு என் செல்லம் இவ்வளோ டென்ஷனாக இருக்குது? அப்பா, புது ஸ்கூல் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமா? அங்கே இருக்கிற எல்லாருக்கும் எனக்கு பிடிக்குமா? ஒரு மாதிரி பயமாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. என் தங்கத்துக்கு என்ன குறைச்ச? என் தங்கத்தை பார்த்தோன்னே எல்லாருக்கும் பிடிச்சிரும். நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உட்காந்துருக்காரு. நிஜமாடா, டென்ஷனாக இருக்காது சரியா? எல்லாமே நல்லபடியாக நடக்கும், ஜாலியாக இரு, ஓகே அப்படின்ற மாதிரி ஜேகேவோட அப்பா சொல்கிறாங்க. ஜேகேவோ சிரிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. கையில் ஒரு பன்னி பொம்மை வேறு. ஆக்சுவலி ஜேகே இப்போது நியூ ஸ்கூல் சேஞ்ச் ஆகிருப்பார். அவங்க அப்பாவோட பிஸ்னஸ் சரியாக போகலை அப்படின்னு சொன்னதும் வேறு இடத்துக்கு சிட்டிக்கு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க பிஸ்னஸை. ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் ஜேகேவோட ஸ்கூலையும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். சொல்லப்போனால் இப்போ ஒன்றும் அந்தளவுக்குலாம் வசதி இல்லை ஜேகே வீட்டில், கொஞ்சம் லாஸில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் அந்த கரண்ட் சுச்சுவேஷன். இப்போ ஜேகேவும் ஸ்கூலுக்கு முன்னாடி இறங்குறாரு. ஜேகேவோட அப்பா தான். ஜங்குக் அப்பா, நீ ஸ்கூல் முடிஞ்சதும் எங்கேயும் போகக்கூடாது, ஸ்கூல்லே வெயிட் பண்ணு, டேடி உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், ஓகேவா? சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே அந்த ஸ்கூலே பார்த்துட்ருக்காரு. குட்டி அந்த குண்டு கண்ணு ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்குது. ஒரு வித பயம் அந்த கண்ணில். கையில் இந்த பன்னி பொம்மை, ஸ்கூல் பேக் மாட்டிக்கிட்டு 15 இயர்ஸ் பையன் மாதிரியே இல்லை, ஒரு குழந்த மாதிரி நிற்கிறாரு. அவருக்கு ஆக்சுவலி எதுவுமே தெரில, ரொம்ப இன்னசென்ட். அவர் அப்படியே பார்த்துட்டு ஸ்லோவாக அதுக்குள்ளே நடந்து போகிறாரு. ஜேகே கொஞ்சம் ஜப்பியாக இருப்பார், ஓகேவா? கொஞ்சம் தான், ரொம்ப இல்லை, கொஞ்சம் ஜப்பியாக இருப்பார், ஸ்பெக்ஸ் போட்டிருப்பார், கொஞ்சம் ஹேர் கொஞ்சம் மெஸியாகவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் ஜேகே ரொம்ப நல்லா படிக்க பையன், ஸ்கூல் டாப்பர் பழைய ஸ்கூலில். ஸோ அவர் அப்படியே ஸ்லோவாக நடந்து வந்துட்டுருக்காரு. வழக்கம் போல் எல்லா ஸ்கூல்லையும் இருக்கிற மாதிரி இந்த ஸ்கூல்லையும் ஒரு ரவுடி கும்பல் இருக்குது. ஜேகேவும் அவங்க கண்ணில் பட்டுறாரு. கூப்பிட்டு வச்சு ரேக் தான் பண்ணிகிட்ருக்காங்க. சாரி, ஜேகே தான் ரொம்ப இன்னசென்ட் ஆச்சா? அவ்வளோதான், டெய்லியும் ஜேகேவை பிடிச்சி எதாவது வம்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஜேகேக்கு இந்த ஸ்கூல் சுத்தமாக பிடிக்கல. இன்னும் சொல்லப்போனால் இவருக்கு இங்கே ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை. 1 மந்த் ரொம்ப 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 அவரை ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. அப்படி தான் ஜேகே எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சிட்ருக்காரு. அவர் வீட்டில் சொல்லவும் முடியல, எனக்கு இந்த ஸ்கூல் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. சொன்னால் எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே சொல்லலை அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. அப்போ தான் அந்த ஸ்கூலுக்கு ஷைலு வரா. ஷைலு யாருன்னா அந்த ரவுடி கேங் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஹெட் இருப்பாள், கண்டிப்பாக ஒரு தலைவன் இருப்பான். அவன் பேர் என்ன வைக்கலாம்? யோன்ஷன் வச்சுக்கலாமா? ஓகே, யோன்ஷன் வச்சுக்கலாம். ஓகே, யோன்ஷன். அவனோட அத்தை பொண்ணு தான் ஷைலு, ஓகேவா? ஷைலுக்கு இவன் யோன்ஷன் மாமா பையன், ஓகே? அந்த மாதிரி ரிலேஷன் தான். ஷைலு வரா, பார்க்கவே ரொம்ப அழகா, ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கா, ரொம்ப அழகாக இருக்கா. இந்த ஸ்கூல் பியூட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஜேகே பார்க்குறாரு, பட் ஆனால் அவர் பெருசாக கண்டுக்கல. இன்னும் ஜேகேவுக்கு தெரியும் இங்கே யாருக்கும் நம்மளை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் எதுவுமே கண்டுக்கல. அவர் அவரோட படிப்பில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காரு. ஷைலு ஜேகேவோட கிளாஸ் தான், ஜேகே கிளாஸ் தான். அவர் போய் அப்படி
ஷைலு வந்தோடனே அவங்க கேர்ள்ஸ் கேங்லாம் வந்து பிடிச்சி வந்து ஃப்ரெண்டு பிடிச்சாச்சு. ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு உட்கார வச்சுருக்காங்க. அவங்க தான் ஜேகே. இங்கே எல்லாருமே ஷைலுவை பார்க்குறாங்க. ஆனால் ஷைலு ஜேகேவை பார்க்குறா. ஜேகே புக்கை பார்த்து படிச்சுட்டு இருக்காரு. ஸோ இப்படி தான் கொஞ்ச நாள் போயிட்டுருக்கு. அப்போ ஷைலு தான் ஜேகே இங்கே அதாவது கேண்டீன் தான் போயிட்டுருப்பாரு. இங்கே ஷைலு வந்து குறுக்க நிற்கிறா. ஜேகே பார்க்குறாரு. பார்த்துட்டு அதை அவருக்கு ரைட் சைடு வந்து போகலான்ட்டு போகிறாரு. அவர் ரைட் சைடு வந்து நின்றுக்கிறா. சொல்லப்போனால் ஜேகேவை பிளாக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கா. உனக்கு என்ன வேணும்? எதுக்கு என்ன வழி மறிச்சிட்டு நிற்கிற? நான் போகணும், என்னை விடு, போகலாம். என்ன? நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன். நான் இந்த கிளாஸ்க்கு வந்து 1 வீக் ஆச்சு. 1 வீக்காக பார்க்குறேன். நீ என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிற. உனக்கு என்ன பிடிக்கலையா? என்ன? எனக்கே உன்னை பிடிக்கணும். நான் எதுக்கு உன்னை பார்க்கணும்? என்னை விட, நான் போகணும். சரி, இப்போ போய் அவசரமாக அப்படி என்ன பண்ண போகிற? இல்லை, எனக்கு நிறைய படிக்கிற வேலை இருக்குது. நான் போய் என் லஞ்ச் எடுத்துகிட்டு வந்து படிக்கணும். ஐயப்பா, இப்படி படித்து என்ன தாண்டா பண்ண போகிற? அது 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 வந்து பாத்தியா, எதுக்கு படிக்கிறோன்னே தெரியாமல் படிக்கிறேன். நான் சொல்கிறது கேளு. ஏன் நீ எப்போ பாரு தனியாகவே இருக்க? உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாதா? இல்லை, எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு யாரும் கிடையாது. ஏன்? தெரியாது, யாருக்கும் என்னை பிடிக்காது. உனக்கும் என்னை பிடிக்கல தானே? பரவாயில்ல, நீ தள்ள, நான் போகிறேன். யார் சொன்னா எனக்கு ஒன்று பிடிக்காதுன்னு? என்ன? நான் சொன்னேனா எனக்கு ஒன்று பிடிக்காதுன்னு? அப்போ உனக்கு என்ன பிடிக்குமா? பிடிக்குமே, எனக்கு ஒன்று பிடிக்குமே. நம்மளாம் ஒரே கிளாஸில். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் ஜங்குக். ஜங்குக் ஒரு மாதிரி வைல்டேஸில் ஷைலுவை பார்க்குறாரு. என்ன பார்க்குற? இன்னிலேருந்து நீங்கள் நானும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? என்ன தனியாக இருக்காது, என் கூட இரு, ஓகேவா? அப்படின்னு சொல்லி அவள் ஹேண்டை நீட்டுறா. ஜேகே ஹேண்டையும் ஷைலுவையும் பார்க்குறாரு. என்னப்பா பார்த்துட்டே இருக்க? ஆமாம், நம்ம இன்னிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவளே ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஜேகேவோட ஹேண்டை வாங்கி ஹேண்ட் ஷேக் பண்ணுறா. ஜேகேக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே புரியல. ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அப்படியே நின்று பார்த்துட்ருக்காரு. சரி, எங்கே போகிற? கேண்டீனுக்கு. சரி, எனக்கும் பசிக்குது, வா 2 பேர் போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் தான் போயிட்டுருக்கீங்க. இந்த நியூஸ் இப்போ யோன்ஷனுக்கு தெரியுது. ஒரு மாதிரி கோவமாக கேண்டீனுக்கு தான் வரான். இங்கே ஜேகே தான் ஒரு மாதிரி யோன்ஷனே பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. இங்கே யோன்ஷன் அடிக்கலான்னு சொல்லிட்டு ஜேகேவை திட்டிட்டு அடிக்கலான்னு சொல்லிட்டு வரக்குள்ள ஷைலு தான் யோன்ஷனை தடுத்து ஜேகேவை காப்பாத்துறா. அது ஒரு மாதிரி ஜேகேக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா ஜேகேக்குன்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குள்ள யாருமே வந்து நின்றுக்க மாட்டாங்க. ஷைலு வந்து சப்போர்ட் பண்ணுறது அவருக்கு பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஷைலுவை பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படியே தான் கொஞ்சம் டேஸ் போகுது. இப்போ வந்து எக்ஸாம் அந்த இன்டர்னல் எக்ஸாம் மாதிரி வருது. டெஸ்ட் வந்து அந்த டெஸ்ட்டோட டேட்டும் வருது. எக்ஸாமும் நடக்குது, எல்லோரும் எழுதுகிறாங்க. வழக்கத்தை விட இந்த தடவை வந்து ஜேகேவோட கிரேடு வந்து குறைஞ்சிருக்கு. ஃபஸ்ட் ப்ளேஸ்லேருந்து 3rd பிளேஸ்க்கு வந்துட்டார். இங்கே ஃபஸ்ட்டு ப்ளேஸில் ஷைலு இருக்கா. அவள் ஒரு மாதிரி ஜேகே பார்த்து சிரிக்கிறா. ஜேகேவும் ஷைலுவை பார்த்து சிரிக்கிறாரு. பிகாஸ் ஜேகே தான் விட்டு கொடுத்துருப்பாரு அந்த ஃபர்ஸ்ட் ப்ளேஸை ஷைலுக்காக. ஸோ அதை நினச்சிட்டு தான் ஷைலு சிரிக்கிறா. இங்கே ஜேகே இவ ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வந்துட்டா அப்படின்னு நினச்சி சிரிக்கிறாரு. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆக ஜேகேக்கு ஷைலு மேலே ஒரு லவ் ஃபீல் வருது. ஸோ அதை எப்படியாவது எக்ஸ்ப்ளோர் அது ஷைலுக்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டே வந்து பிளான் பண்ணுறாரு. அவருக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப அழகாக க்யூட்டாக ரெடி ஆகி அன்றைக்கி ஸ்கூலுக்கு வராரு. எல்லோரும் ஒரு மாதிரி ஜேகே பார்த்து சிரிக்கிறாங்க. பட் அது எதுவுமே கண்டுக்கல. ஜேகே ஷைலுக்கிட்ட போய் ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. என்ன புரியல ஜங்குக்? ஐ லவ் யூ ஷைலு. என்ன லவ் யூவா? ஹே காய்ஸ், இங்கே பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி ஸ்கூலில் இருக்கிற எல்லாரையுமே அவள் கூப்பிட்டு அப்படியே சுற்றி நிற்க வைக்கிறா. சார் என்னை லவ் பண்ணுறாராம். பதிலுக்கு நானும் அவரை லவ் பண்ணணுமா? நல்ல ஜோக் இல்லை? ஹே, என்ன நினச்சிட்ருக்க உன்னை பற்றி நீனு? சரி, பார்க்க ஏதோ பாவமாக இருக்கியேன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணலான்னு பண்ணா நீ என்னை லவ் பண்ணுறியா? உனக்கு நான் வேணுமா? இதுக்கு முன்னாடி மூஞ்ச கனலில் பார்த்துருக்கியா? நீ எப்படி இருக்க, நான் எப்படி இருக்க? ஈனி வச்சாலும் உனக்கு எனக்கும் செட் ஆகாது. நான் வந்து உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு உன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது. என்ன பார்க்குற?
நீ ரொம்ப டாப்பர், ஆனால் யார்கிட்டயும் பேச மாட்டேன், கேட்டாலும் சொல்லி தர மாட்டேன். சரி, எனக்கு வந்த டவுட்ஸ் எல்லாம் நான் எப்படி கிளியர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட், எப்படியாச்சும் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரணும்னு நினச்சேன். அதுக்காக உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன், கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன், அவ்வளோதான். அப்போ நீ என்ன லவ் பண்ணவே இல்லையா? ஏண்டா இவ்வளோ சொன்னதுக்கப்புறமும் என்ன லவ் பண்ணவே இல்லையான்னு கேட்குறேன். உன்னை ஃபஸ்ட்டு நீ கண்ணால் பார்த்துருக்கியா? உண்மையெல்லாம் யாருக்காவது லவ் வருமா? டாங், இது இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு தெரியாத, எனக்கு அசிங்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறா. இங்கே யோன்சன் தான், ஏண்டா உனக்கு எவ்வளோ தைரியம் தான் ஏன் ஆளுக்கே ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஜேகேவை அடிச்சிருப்பாங்க. அந்த டைம் வேறு ரெயின் வந்திருக்கும். ஜேகேவோட ஹெட்டு லிப்ஸுன்னு சொல்லி பயங்கரமாக ப்ளீட் ஆகுது. ஜேகேக்கு ஒரு மாதிரி மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவரோட ஸ்பெக்ஸ் உடஞ்சிருக்கும். அந்த உடஞ்ச ஸ்பெக்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு அவர் அப்படியே அந்த ரெயினில் நினச்சிக்கிட்டே ஸ்கூலை விட்டு வெளியே ஓடுறாரு. அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. அதை விட அதிகமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கே ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே ஒரு பார்க் இருக்கும். அங்கே போய் அந்த பெஞ்சில் அப்படியே உட்காந்துருக்காரு. ஃபுல்லாக ரெயினில் நினைறாரு. அந்த ரெயின்லேயே பயங்கரமாக அழறாரு, கத்தி அழறாரு. அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அவர் அப்படியே உட்காந்துருக்காரு. இப்போது டைம் ஆனதும் ஜேகேவோட அப்பா தான் ஜேகேவை தேடி ஸ்கூலுக்கு வந்திருப்பாரு. பார்த்தாங்க ஜேகே இருந்திருக்க மாட்டார். நடந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஜேகேவோட அப்பா தான் அப்படியே தேடுறாரு. பார்த்தா ஜேகே பார்க்கில் தனியாக ரொம்ப சோகமாக மழையில் நினைஞ்சிட்டு அப்படியே உட்கார்றாரு. ஜேகேவோட ஹெட்டு லிப்ஸுன்னு சொல்லி ப்ளீட் ஆகுது. அவ்வளோதான், ஜேகேவோட அப்பா ரொம்ப உடஞ்சிட்டாரு. அவரோட பையனை இந்த நிலைமையில் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது ஜேகேவோட அப்பா தான் ஜேகே கிட்ட ஓடி வர்றாரு. ஜங்கோ, என்னப்பா இது? ஏன்ப்பா இங்கே வந்து உட்காந்துருக்க? என்னாச்சு? அப்பா, நான் அழகா இல்லையாப்பா? என்னால் யாருக்கும் பிடிக்காதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப அழறாரு. யார்டா சொன்னா? அப்பெல்லாம் இல்லை ஜங்கோ, ரொம்ப அழகுடா. உன் அழகு அங்கே யாருக்கும் தெரியலடா. இல்லைப்பா, நான் அழகே இல்லைப்பா. என்னை யாருக்குமே பிடிக்கல. எனக்கு இந்த ஸ்கூல் வேணாம்ப்பா, எனக்கு இந்த ஸ்கூல் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை ஹெல்ப் பண்ணிட்டு பயங்கரமாக அழறாரு. அவங்க அப்பாவுக்கும் புரியுது. அவங்க அப்பாவும் ஜேகேவோட அப்பாவும் ஜேகேவை வேறு ஸ்கூலுக்கு மாற்றிருப்பாரு. ஜேகே அந்த ஸ்கூலுக்கு மாறினதுக்கு அப்புறமேட்டு ஸ்கூல் மட்டும் இல்லை, ஜேகேவோட அப்பீரியன்ஸ், ஜேகேவோட கேரக்டர்னு சொல்லி மொத்தமாக எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஜேகேவுக்கு இந்த ஒரு இன்சிடெண்ட் அவரோட லைஃப்பில் பெரிய இம்பேக்டை கொடுத்துருச்சு. ஜேகேவுக்கு அவங்க சொன்ன அந்த வேர்ட்ஸ், அவங்க இவரை நடத்தின விதம், இது எல்லாமே அவர் ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு. அதனால் அவருக்கே அவர் ஃபேஸை மிரரில் பார்க்கக்குள்ள அவர் மேலே அவருக்கே அவ்வளோ கோவம் வரும். அவருக்கே பிடிக்காம போயிடுச்சு. ஸோ ஜேகே கொஞ்சம் கொஞ்சமாக அவரை ரொம்பவே சேஞ்ச் பண்ணிப்பார். அப்பீரியன்ஸ் மட்டும் இல்லாமல் கேரக்டருமே மொத்தமாக சேஞ்ச் ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு ஜேகே இன்னசென்ட்டாக இருந்தாரோ அதை விட இப்போது ரொம்ப போல்டாக மாறிட்டார். ரொம்ப கோல்டாக மாறிட்டார். யார்கிட்டையுமே பேச மாட்டார். பயங்கர சைலண்ட்டாக இருப்பார். யாரையும் நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டார். யாராவது ஏதாவது சொன்னால் என்னன்னா என்ன, அவ்வளோதான். யாருக்கிட்ட நெருங்கணும்னு நினச்சாலும் யாரையும் நெருங்கவே விட மாட்டார். பிகாஸ் ஜேகே அதுக்கப்புறமேட்டு ஒர்க் அவுட்லாம் பண்ணி அந்த ஹேர் கட்டு அப்புறம் காஸ்டியூம் சேஞ்சிங்லாம் பண்ணி ரொம்பவே அழகாக மாதிரி இருப்பார். ஹேண்ட்ஸமாக ஃபிட்டாக இருப்பார். எல்லா கேர்ள்ஸுக்கும் ஜேகேனா ஒரு கிரேஸ் தான். பட் ஆனால் ஜேகே யாரையுமே கண்டுக்கிறதே இல்லை. அவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவுமே படிப்பில் தான் காமிப்பார். ஸோ இப்படி தான் ஜேகேவோட லைஃப் வந்திருக்கும். இது எல்லாத்தையுமே திங்க் பண்ணி பார்த்துட்டே அப்படியே ஒரு பார்க்கிட்ட தான் வந்திருப்பார். அங்கே காரை ஸ்டாப் பண்ணுறாரு. அது எந்த பார்க்குமே கிடையாது. ஜேகேவை இன்சல்ட் பண்ணி அனுப்புனதுக்கு அப்புறமேட்டு ஜேகே மனசு உடைஞ்சு பயங்கரமாக உட்காந்து அழுதுருப்பார் இல்லையா ட்ரெயினில், அந்த பார்க் தான். அங்கே வந்து அவர் உட்காந்த அதே சீட்டில் வந்து உட்கார்றாரு. இத்தனை விஷயத்தில் அந்த பார்க்கில் எல்லாமே மாறிடுச்சு. இன்ஃபேக்ட் அந்த சீட் கூட புதுசாக மோட்னா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அது எல்லாத்தையுமே பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே உட்கார்றாரு. இங்கே இருக்கிற எல்லாமே மாறிடுச்சு ஒன்றை தவிர. அன்னைக்கு நான் உணர்ந்த
அந்த கம்ஃபர்ட்டை தவிர இங்கே எல்லாமே மாறிடுச்சு. ஆனால் அந்த கம்ஃபர்ட் மட்டும் இன்னும் அப்படியே இருக்குது. அப்புறம் ஜேகே இன்னொன்று திங்க் பண்ணி பார்க்குறாரு. ஜேகே, நீ பார்த்தது பழகுனது எல்லாமே தப்பான பர்சன்ஸ். இவங்களாம் நாட்டில் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்கடா. இவங்க மட்டும் மனுஷங்க கிடையாது. இவங்கள தாண்டி இன்னும் நிறைய மனுஷங்க இருக்காங்க, மனசளவில் ரொம்ப அழகானவங்க. நீ ரொம்ப சின்ன பையன், போக போக நீ அதை புரிஞ்சுப்ப ஜேகே. ரொம்ப ரொம்ப நல்லவங்க, அழகானவங்களெல்லாம் நீ மீட் பண்ணுவ. இதில் ஒரு விஷயமே இல்லை, இதுக்காக உடஞ்சி உட்காந்துடாத ஜேகே அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு. அதை திங்க் பண்ணிக்கிட்டே ஒன் டைம் ஜேகே ஒரு கிளைண்ட்டுக்காக ஒரு காஃபி ஷாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அப்போ தான் ஒரு பையன் ஒரு பொண்ணுக்காக ரொம்பவே அழகாக அந்த காஃபி ஷாப்பை டெக்கரேட் பண்ணி ரொம்பவே அழகாக செட்டெல்லாம் போட்டு பிளான் பண்ணி அழகாக ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார். பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப வாவ் அப்படின்ற மாதிரி. இன்ஃபேக்ட் ஜேகேக்கே அந்த ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருக்கும். அவர் ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக அந்த பையனை பார்க்குறாரு. இவன் இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கான் அவன் லவ்க்காக, இவன் எப்படியும் நோ தானே சொல்ல போகிறா அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங்கோட அந்த பர்சனையும் அந்த பொண்ணையும் பார்க்குறாங்க. பிகாஸ் அந்த அந்த பொண்ணை விட இந்த பையன் கொஞ்சம் அக்லியாக இருப்பான், டஸ்கி ஸ்கின்னு. ஸோ அதனால தான் ஜேகே அப்படி சொல்லியிருப்பார். அவரோட மைண்ட் செட் பொறுத்த வரைக்குமே இங்கே அக்லியாக இருந்தால் யாருமே மதிக்க மாட்டாங்க, அவங்களோட உண்மையான உணர்வுக்கு ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அது ஒரு விஷயம் மட்டும் ஜேகேயோட மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு. ஸோ அவரும் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்த்துட்ருக்காரு. அந்த பொண்ணு இந்த பையன் இவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கிறத பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸாக அந்த பையனை பார்க்குறா. இது எனக்காகவா பண்ண? ஆமாம் பையன், எனக்கு நீனும் ரொம்ப பிடிக்கும். காலேஜ் படிக்கிறதுலேருந்து ஒன்று ரொம்ப லவ் பண்ணுறேன். ப்ளீஸ் என்னை வாட்ஸ்அப் பண்ணிப்பியா? எஸ். அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். நீங்கள் ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக அந்த பையனை பார்க்குறீங்க. அந்த பையன் ஃப்ளாஸ் நீட்டுறவங்க முன்னாடி நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக அந்த ஃப்ளாஸை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஜேகேக்கு பயங்கர ஷாக்கு, ரொம்ப ஷாக்கிங்காக உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அந்த பையனை நீல் டவுன் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த பையனை தூக்கி விட்டுட்டு, கௌதம் எனக்கு இதெல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்காக இவ்வளோ எஃபோர்ட் பண்ணியிருக்க நீ, ரொம்ப ரொம்ப நான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டாக, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கௌதம், நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். பட் எனக்கு இந்த லவ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கும் ஒன்று ரொம்ப பிடிக்கும் கௌதம், நீ ரொம்ப நல்ல பையன், ரொம்ப அழகாக இருக்க, ரொம்ப நல்லா படிப்பேன், கேர்ள்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவேன், யாருக்கு என்ன ஹெல்ப்னாலும் ஓடி போய் பார்ப்பேன். எனக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னும் சொல்லப்போனால் என் மனசில் உனக்குன்னு ஒரு தனி இடமே இருக்குது. பட் நமக்குள்ள இந்த லவ் வேணாம் கௌதம். எனக்கு லவ்லலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு என் அப்பா அம்மா பார்க்குற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நான் யாரையும் செலக்ட் பண்ணக்கூடாது. நான் உன்னோட ஃபீலிங்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், எனக்கு புரியுது. பட் என்னையும் நீ புரிஞ்சுக்கோ கௌதம். நீ என்கிட்ட ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன்னா நான் என் மனசில் என்ன இருக்குன்றதையும் நான் உன்கிட்ட சொல்லியிருப்பேன். பட் நீ என்கிட்ட சொல்லலை. இப்போவும் சரி, எப்போவுமே சரி, நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட், ஒரு நல்ல நண்பன். உன் லைஃப்பில் என்ன கஷ்டம் இருந்தாலும் நான் வந்து நிற்பேன், உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் நான் செய்வேன். பட் லவ்வராக இல்லை, ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நீ என்னை புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிற கௌதம் அப்படின்ற மாதிரி அந்த பையனோட ஹேண்டை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே உங்களையே மிஸ்மைஸ் ஆகி பார்த்துட்ருக்காரு. அப்போ தான் அவங்க அப்பா சொன்ன அந்த வேர்ட்ஸ் அவருக்கு காதில் கேட்குது. நான் தான் தப்பாக புரிஞ்சிட்டேன்ப்பா, நீங்கள் சொன்னது உண்மைதான். ரொம்ப அழகானவங்க, மனசளவில் அழகானவங்க நிறைய பேர் இருக்காங்க, என் கணக்கு தான் தெரியல அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிகிட்டே அப்படியே உட்காந்துருக்காரு. அந்த பையனுக்கு வந்து நீங்கள் நோ சொல்லிட்டீங்க, பையனோட ப்ரப்போசல் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. பட் அந்த பையனுக்கு எந்த ஒரு ஹர்ட்டிங்குமே கிடையாது, எந்த ஒரு சோகமுமே கிடையாது, அவருக்கு ஹாப்பி தான்.
இட்ஸ் ஓகேடி. நீ என் லைஃப்பில் என் ஒய்ஃபாக வந்தீன்னா எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுச்சு. பட் பரவாயில்ல, ஒய்ஃபாக இல்லைன்னா என்ன, ஒரு ஃப்ரெண்டாக நீ எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேடி? கண்டிப்பாக பண்ணுவேன் கௌதம், அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹெட்டில் ரப் பண்ணிவிட்டு அந்த பையன் அப்படியே போகிறாரு. நீங்கள் தான் கௌதம், எனக்கு ஹாப்பி தாண்டி, நான் சோகமாலாம் இல்லை, நீ என்ன நினச்சி ஃபீல் பண்ணாத சரியா, பத்திரமா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போகிறாரு. ஸோ இதை எல்லாத்தையுமே திங்க் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஜேகே அந்த பார்க்கில் உட்காந்துருக்காரு. அவரோட லிப்ஸில் குட்டி ஸ்மைல். ஜேகே அவர் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்ததுலேருந்து, அது இந்த மேரேஜ் திங் பேசுவாங்க இல்லையா, ஸோ அதுக்கப்புறமேட்டு உங்களை பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் பண்ண எல்லாத்தையுமே திங்க் பண்ணி பார்த்து சிரிக்கிறாரு. நீ ரொம்ப டிஃப்ரெண்ட் வயன், ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். இந்த உலகத்துலேயே யாருக்குமே கிடைக்காத வரம் எனக்கு கிடைச்சிருக்கு உன் உருவத்தில். உன்னை என்றைக்குமே யாருக்காகவும் இழந்துட மாட்டேன் வயன். உண்மையை சொல்லப்போனால் ஷைலோனிக்கு என் ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணது கூட நல்லதுக்கு தான். அதனால தானே உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு எனக்கு ஒய்ஃபாக வந்திருக்கா. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை தான் கட்டணும்னு நினச்சேன், கடைசியில் ஒன்றையே கல்யாணம் பண்ணிப்பேன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையுமே திங்க் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஸ்மைலோட அந்த பார்க்கில் அப்படியே உட்காந்துருக்காரு. வாட்ச் பார்க்குறாரு. டைம் நைட்டு ஒரு 10 o'clock போல் ஆகியிருக்கும். ஐயோ ரொம்ப டைம் ஆச்சோ. சரி ஓகே, காலையில் வேற அடிச்சிட்டேன், சும்மா கோத்தில் இருப்பா, சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே காரை எடுத்துகிட்டு இப்போ நேராக வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்காரு. ஓகேடா, இந்த பாட்டு நான் இங்கே என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் ஷார்ட்லேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க, கீப் ஆன் ஸ்மைலிங். புரியுது, நெக்ஸ்ட் ஷார்ட் ஜூன் நாளைக்கே போடணும் அதானே? என்னால் சத்தியமாக முடியாது, நான் ட்ரை பண்ணுறேன். நீங்களே சொல்லுங்கள், எனக்கு நிறைய ஷார்ட்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது, ஒர்க் வேறு போகிறேன். நாளைக்கே போட முடியுமான்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் கண்டிப்பாக போடுவேன் சரியா? நீங்கள் வந்து கேட்டு என்னால் போட முடியாது, எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருக்குது, ப்ளீஸ் அப்படி கேட்காதீங்க. நான் தான் சொல்கிறேன், நீ என்னால் நாளைக்கெல்லாம் ரெடி பண்ணி போட முடியுமான்னு எனக்கு தெரியல. நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், எனக்கு எவ்வளோ ஸ்டோரிஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது தெரியுமா? நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஜேகேக்கு ஒரு எஃப்எஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், அது செகண்ட் பார்ட்டோட அப்படியே நிற்கிது, மை அரகன் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு ஃபைனலி ஐ காட் மை லவ் அது போடுறேன் அப்படின்னு சொல்லி எப்போவோ பிளான் பண்ணி இன்னமும் போடலை. நான் அதை இன்னமும் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் அதை இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணலை, அது இருக்கா. அதுக்கப்புறமேட்டு ஜிமின் ஒன் ஷார்ட்டு நான் வந்து எஃப்எஃப்லாம் பெண்டிங் வச்சுட்டு ஒன் ஷார்ட்டாக போட்டுட்ருக்கேன், அதுவுமே என்னால் போட முடியல. ஸோ எனக்கு புரியுது, நான் இன்னும் கொஞ்சம் வந்து ஒர்க் பண்ணணும், கொஞ்சம் ஆக்டிவ் ஆகணும். பட் எனக்கு தெரியல, ஒரு மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, என்னால் உட்காந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. இது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. கண்டிப்பாக நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன். பட் நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, ஏன்னா உங்களை வந்து ஏமாத்துகிறோமோ, உங்களை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணுறோமோ அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு தாட். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம், பட் கண்டிப்பாக நான் போடுவேன் சரியா? ஓகே, பை, அன்யோ.